இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எபிரேயர் 10:9 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். கடவுளுடைய திருவுள்ளப்படி இயேசு ஆண்டவரின் வாழ்க்கையின் மையம் என் சித்தம் அல்ல, உம் சித்தமே ஆகட்டும் என்று லூக்கா 22:42 கூறியது போல, அவர் கடவுளின் திருவுள்ளத்திற்கு சற்று கூட விலகாமல் வாழ்ந்தார். அதற்காகவே அவர் உலகிற்கு வந்தார். அதற்காகவே சிலுவையிலும் மரித்தார். நாமும் கிறிஸ்துவை போல நம்முடைய சித்தத்தை விட அவருடைய சித்தத்தை கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான ஆராதனை. ஆனால் இன்று நாங்கள் ஆண்டவருடைய அழைப்புக்கு செவிமடுக்க தவறி விடுகிறோம். நாங்கள் நினைக்கிற விடயங்கள் நன்றாக இருந்தாலும் ஆண்டவர் வேறு விதமாக நடத்தினால் அதை நாம் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் எப்போதும் அன்பில் மட்டுமே வெளிப்படும். எவரையும் காயப்படுத்தாமல் மன்னித்து கருணையுடன் நடந்து கொள்வது ஆண்டவருக்கு அருகில் நம்மை நெருங்கச் செய்கிறது. நீதியையும் அன்பையும் பணிவையும் கடைபிடித்து கடவுளோடு நடப்பதே நம் கடமை. ஆண்டவரும் அதையே தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவரும் நம்முள் தூய ஆவியை கொடுத்து வழி நடத்துகிறார். எனவே நம் வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இன்று உம் சித்தப்படியே என்னை நடத்தும், நான் செய்யும் வேலைகள் அனைத்தும் உம்மை பிரதிபலிக்க செய்யட்டும் என்று ஜெபித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே அவருடைய திருவுள்ளம் என்பதை மனத்தில் கொண்டு எதற்கும் கவலைப்படாம இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை வழி நடத்துவார். ஆண்டவருடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில செயற்படும் போது அமைதியாக இருங்க. நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துவார். ஆமேன்.